சமுதாயமெல்லாம் கிடையாதுங்க. உறவுகள் தான் என்னைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுனாலும் முதல் தடை நம்ம வளர்ச்சியை தடுக்கிற முதல் ஆள் வந்து நம்மளுடைய உறவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்காக கவிஞர் முனைவர் செந்தில் வெங்கடாச்சலம் ஐயா, இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஜோடர்பாளையத்திலிருந்து நம்மோடு இணைப்பில் இருக்காங்க. ஐயாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் அந்த உடல்நலம் சரியில்லைன்னாலும் நம்மளுடைய நிகழ்வில் கலந்துக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஐயா, நீங்கள் உங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கலாங்க ஐயா. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் ஐயா ஐயா இடையூறலுக்கு மன்னிக்கணும். ஐயா, உங்களுடைய முகத்தை காமிச்சு வீடியோ போட முடியுங்களா? கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க, அதனால தான். சரி, ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசலாங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். காக்கும் கரங்கள் மாத்தியோசை குடும்பத்தின் இன்றைய அற்புதமான நிகழ்வு பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது சமூகமா, உறவுகளா, அவநம்பிக்கையா என்ற தலைப்பின் கீழ் உறவுகள் என்ற நிகழ்வில் நான் பேச விளைகின்றேன். இந்நிகழ்வை தலைமைக்கும் இதில் பங்கு கொண்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். ஆனால் குடும்பத்திலோ இருப்பது ஆணுக்கு ஒரு வகையான உறவு, பெண்ணுக்கு ஒரு வகையான உறவுகள் தான் என்று நீடித்துக் கொண்டு இருக்கின்றன. ஆணிற்கு உயர்தரமான கல்வியை செலவு செய்தாவது கற்க வைக்கிறார்கள். பெண்களுக்கு அவ்வளவு முயற்சிகளை குடும்ப உறவுகள் எடுத்து வைப்பதில்லை. இளம் வயதிலேயே குழந்தைகள் பூப்பெய்தல் போன்ற பூப்பு நீராட்டு நிகழ்வு நடைபெற்றவுடன் திருமணம் செய்து விடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலச்சூழலில் இன்று சமுதாயத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உறவுகள் தான் காரணம். மாமன் தன் மாமனை திருமணம் செய்து வைத்தல் போன்ற நிகழ்வுகள், சிறு வயதிலேயே திருமணத்தை செய்து வைத்தல், சில பெண்களுக்கென்று உரிய உடல் உபாதைகள் பெண்களை தடைப்படுத்துதல் மற்றும் உறவினர்கள் பெண்ணுக்கு ஏப்பா பிள்ளைங்களை படிக்க வைக்கிற என்ற அந்த ஒரு சூழல்களுமான பெரும்பாலான கிராமங்களில் உள்ள நிலைப்பாடுகளை நான் இங்கே எடுத்துரைக்கின்றேன். பெண்கள் வேலை கற்று வேலைக்கு சென்றாலும் அந்த உறவு முறைகள் திருமணத்திற்கு பிறகு அவர் போனால் போதும், இவர் பெண் வீட்டிலேயே இருக்கட்டும் என்ற ஒரு நல்ல ஒரு அவநம்பிக்கையான கருத்துக்களை கூறக்கூடிய குடும்பங்களும் இன்று இருக்கின்றன. இருவரும் வேலை செய்தால் தன் குடும்பம் உயிரும் என்ற கருத்தை மறந்து விட்டு ஒருவர் நீங்கள் அவர் போகலாம், இந்த குழந்தைகள் பார்த்துக்கிட்டும் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இன்று நிலவுகின்றது. அதே மாதிரி பொருளாதார நடவடிக்கைகளை அவர்கள் வேண்டும் என்று சுமைதாங்கியாக அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று உறவுகள் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் சென்ற காலத்தை காட்டிலும் இன்ற காலத்தில் உயர்வாக உறவுகளை தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைத்தாலும் கூட இடையில் திருமணம் மற்ற சடங்கு சம்பிரதாயம், பெண்கள் அங்கு சென்றால் பிரச்சனைகள், பல உபாதைகள் என்ற சூழ்நிலைகள் மறுக்கப்பட்டு தடைகளாக அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள். இந்த நிலைகளுக்கெல்லாம் தன்னுடைய வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் என்று நான் எண்ணுகின்றேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தைகளும் தன் பிறப்பிலிருந்து வளர்ச்சி பருவம் வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சில மாற்றங்களுக்கு பெற்றோர்களே அதற்கு உரியான ஒரு பதில்களை அளித்துக் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு கல்விகளுக்கு தடை போட்டு, வேலை வாய்ப்பிலும் தடை போட்டு, குடும்ப உறவுகளில் திருமணம் என்ற ஒரு நிகழ்வை புகுத்தி அவர்களை தடைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் காண முடிகிறது. இது நகர்ப்புறத்திலே காட்டிலும் கிராமப்புறத்தில் மிக அதிகமாக இருப்பதை கண்ணால் பார்க்க முடிந்த நிகழ்வுகளை இத்தலத்தில் பதிவு செய்கின்றேன். மேலும் ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் 50% என்றால் பெண்களுக்கு 20% தான் பெற்றோர்கள் கொடுக்கின்றனர் என்பதை கண்ணால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வளர்ச்சி, வலிமை போன்ற சூழலில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு நிலையை மறந்து தாழ்பட்டு பல கூலி தொழிலாளிகள், பல கல்வி அறிவு அல்லாதவர்கள் இது போன்ற செயல்களை செய்து வருவதை நாம் கால ஏடுகளில் பார்க்க முடிகிறது. வரலாற்று பூர்வமாக பார்க்கின்ற பொழுது பெண்கள்
அனைத்து வகையிலுமான முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் இன்று அகிலத்தில் காணப்பட்டாலும் இன்று இருக்கக்கூடிய நிலைகளில் பழைய நிலைகள் ஆங்காங்கே சுற்றி சுற்றி ஒவ்வொரு பகுதியிலும் கிராமத்தில் காணப்படுகிறதை நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த உண்மைகளே. பெண்கள் கல்வி மட்டுமல்ல, கல்வி, பொருளாதாரம், குடும்ப வளர்ப்பு முறைகள் இந்த போன்றவற்றை 18 வயதிற்கு முன்னரே பல திருமணங்களை செய்த வைத்து அதற்கு உடல் உபாதைகள், இரத்தப்போக்கு போன்ற அவர்களுடைய உடலுடைய பிரச்சனைகள் இதையெல்லாம் ஆட்கொண்டு தன்னுடைய இதற்கெல்லாம் மூல காரணமாக தாய், தந்தை, பெற்றோர், உறவு முறைகளே காணப்படுகிறார்கள். மற்றும் உறவு முறைகள், அருகில் இருக்கக்கூடிய உறவு முறைகளும் பெண்கள் என்றால் போதும்பா, குழந்தை பையனை படிக்க வையப்பா, பிள்ளைங்க சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி கரையேற்றி விடப்பா என்ற ஒரு நிலைகள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. கால சூழ்நிலையில் ஒவ்வொரு படிநிலைகளும் மாறுபட்டு ஒவ்வொன்றும் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் இன்று எத்தனை கல்விகள் கற்று உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் திருமணத்திற்கு பின் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் ஏராளம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வேலைகளுக்கு செல்கின்ற போது பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல், வசதி வாய்ப்பு அதை பற்றி கவலைப்படாமல், வேலை என்பது தேவையில்லை, வீட்டோடு இருந்துவிடு, நான் வேலைக்கு செல்கின்றேன், குழந்தைகளை கவனித்துக்கொள் என்ற ஒரு பாங்குடன் சென்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் தன்னுடைய உறவு முறைகளிலே சொத்தில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய குடும்ப சொத்துகளிலும் இன்று பாதிக்கு பாதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பேச்சு வழக்கிலோ அரசாங்கத்தினுடைய நீதிமன்ற ஆணைகள் படி இருந்தாலும் கூட உறவு முறைகளில் பிரித்து வழங்குவதில் ஆண்களுக்கே அதிகம் கொடுத்து விடார்கள். பெண்களுக்கு இதுவும் வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு தடையாக அமைகிறது. ஒருவர் இருக்கும், ஒருவர் ஆணிடம் இருக்கும், பெண்ணிடம் இருக்காது, பெண்ணிடம் இருக்கும், ஆணிடம் இருக்காது போன்ற இரு வேறுபட்ட கருத்துக்களை சமமாக பங்கிட்டு கொடுத்தால் எந்த உறவு முறைகளில் எந்த உறவு முறைக்கு திருமணம் செய்து கொடுத்தாலும் அந்த உறவு முறைகளுடைய குடும்பங்கள் வளர்ச்சி வலிமை பெறும். இதற்கு அந்த குடும்பங்கள் ஒத்துழைப்பு தருவதில்லை. உதாரணமாக ஒருவர் 10 சென்ட் நிலம், 10 ஏக்கர் நிலம் போன்றவற்றை வைத்திருந்தால் அதில் பாதி ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை நமக்கு இருக்குது என்றால் பாதி கொடுக்க வேண்டும் என்ற உரிமைகள் இன்று நிச்சயமாக இல்லை. இவர்களுக்கு 10 ஏக்கராக இருந்தால் உனக்கு ஒரு அரை ஏக்கரா, 1 ஏக்கர் தரையில் ஒரு 1,50,000 கொடுத்து கையெழுத்து வைத்து விட்டு சென்று விடு என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்று உண்மை நிதர்சனம் நிமித்தமான ஒரு நிகழ்வு. அது மாதிரி உறவுகள் அவர்கள் வளரக்கூடிய பருவத்தில் திருமணம், வளர்ந்துவிட்ட பருவத்தில் திருமணத்திற்கு பிறகு செய்யக்கூடிய உதவிகளில் ஒரு பாகுபாடு போன்ற ஒரு நிலையில் எல்லாம் உணர்த்துகின்ற ஒரு நிலைதான் இன்று இந்த தேசத்தில் காணப்படுகின்றது. எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம், அவங்க கொடுத்துட்டாங்க பாதி பண்றாங்க. லட்சத்தில் கோடியில் ஒருவர் என்றால் நியாயமாக நடந்து கொள்ளலாம். பெரும்பாலும் நமக்கு தேவை இன்றைய சூழ்நிலையில் பெரும்பாலான தடைகளை இந்த குழந்தைகளுக்கு உறவு முறைகள் கொடுத்துகிறது. பெண் குழந்தைகளுக்கு முன்னேற்றத்திற்கு மிகவும் தடையாக தான் காணப்படுகிறது என்பதை அறிவுபூர்வமாக ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மால் காண முடிகிறது, என்னால் காண முடிகிறது, உங்களால் உங்கள் மனதிற்கும் புரியும் என்பதை நான் தெளிவுபடுத்தி பெண்களுக்கு இந்த தடைகளை தவிர்ப்பதற்கு சமமான உறவு முறைகளில் சமமான பங்கீடு அளவுகளை ஒவ்வொரு குடும்பமும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உறவுகள் நீடிக்கும். உறவுகள் மூலியமாக சமுதாயம் வளப்படும். சமுதாயம் மூலமாக அவநம்பிக்கை அகற்றப்படும். உறவுகள் தடைகள் நிகழும் பொழுது தடைகளை சரி செய்து விட்டால் சமுதாயம் தடை இருக்காது, அவநம்பிக்கை தடை இருக்காது. அதனால் என்னை பொறுத்தவரை அடிப்படையான விஷயம், ஒரு வீடு கட்டுவதற்கு அடிப்படையான விஷயம் பேஸ், அடித்தளமா இருக்கக்கூடிய. ஐயா, இடையூறுக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா அடுத்தடுத்து பேசுறதுக்கு நிறைய ஆளுமைகள் அடிப்படையாக முடிச்சிடறாங்க. அடிப்படையான பேஸ், அடித்தளம், அந்த அடித்தளமான இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் மேம்பட்ட கருத்துக்களை, முன்னேற்றமான கருத்துக்களை பதிவு செய்து பெண் குழந்தைகளை அனுப்ப வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நிறைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து வச்சிங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அம்மா, நம்ம ஐயாவினுடைய உரைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கம்மா? செந்தில் வெங்கடாச்சலம் ஐயா மிக சிறப்பாக சொன்னார். நிறைய
அனுபவத்திலையும் அவர் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் வச்சு உறவுகள்ல இப்படிலாம் இருக்கு இன்னைக்கு அப்படிங்கறத மிக தெளிவா அருமையா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா.